ஹை நண்பா, வெல்கம் பேக் டு ஸ்வர்ண கேம் சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, சோலோ விசஸ் ஸ்குவாட் பிஆர் ரேங்க் 16 கில்ஸ். இந்த மேட்ச்சில் மட்டும் 16 கில்ஸ் அடிச்சிருப்பேன். ஏன்னா வேற மாதிரியான கேம்ப்ளே. ஏன்னா நிறைய ஹெட்ஷாட் இருக்கும், 1-2 பாடி டேமேஜ் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே ஹெட்ஷாட்ஸ் நிறைய வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஹெட்ஷாட்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா தெருவில் எப்படி அடிச்சுன்னு தெரியல, நம்ம எப்படி அடிச்சு மாட்டியாச்சு, எப்படி ஹெட்ஷாட்டாக போட்டு தலையாச்சு, எனிமே நான் போட்டு பறக்க விட்டாச்சு. இந்த ஸ்கேர் லைன் பிஃபோர் லைன் ஹெட்ஷாட்டெல்லாம் அடிச்சிருப்பேன். சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தானே வச்சுருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் சேனலில் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே. சரி, இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பிறகுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு 11th 12th அப்புறம் 10th இவங்கெல்லாம் இப்போ பப்ளிக் நடக்க போகுது. 10th பப்ளிக் நடக்க போகுது, 12th நடந்துக்கிட்டு எல்லாரும் படிக்கிறவங்க படிங்க. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம இறங்குற இடம் வந்து பீக்கு தான். பீக்கில் இறங்கி லூட்டு பொறுக்கி எனிமி அடித்து அதுக்கப்புறம் மாஸ்க் கட்டுறது நம்மளோட வேலை. இப்போ பாருங்கள், ஒரு எனிமி வந்திருப்பான். அவனுக்கு பாருங்க ஸ்கேர் வச்சு மண்டை சாட்டை அடிப்பேன். உட்காந்து லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அடிச்சிடுவேன். பின்னால் இருந்து எவனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, உனக்கு கிளே பண்ணுவோம். எனிமையாக இருந்தானவ அதில் இனிமையாக இருந்தானே அப்புறம் ஓஸ்க்கு அடிச்சிடுவான். அதுக்காக தான் அந்த கிளே பண்ணு வருவான் பாருங்க, அடித்து நாக் பண்ணிடுவேன். இது வந்து பாடி டேமேஜாக வந்துடும். சரி, இப்போ 2 கிலோ அடிச்சாச்சு இறங்கினவுடனே. பீக்குக்கு அந்த பக்கம், அதாவது இங்கே வந்து எனிமி சவுண்டுக்கு அடித்து சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறானுங்க. இப்போ பார்த்தீங்களா, என்னை பார்த்துட்டாங்க, நான் அடிப்பேன், அவன் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுவான். இந்த பையன் அவன் மேலே அவன் பாருங்க, யாரும் தெரியல, அவன் 100 மார்க் வந்துட்டு இருக்கான் நினைக்கிறேன். லூசுப்ப அவ்வளோதான். அப்போ அழிச்சு பிடிக்கும், மண்டையில் போயிடும். எங்கள் போட்டியில் இந்த சைடு அவன் அடிக்கிறான், இந்த சைடு அவன் அடிக்க. இப்போ ஒருத்தன் மண்டை சட்டை அவ்வளோதான், முடிஞ்சது. 2 சட்டை தான், 181. வேற மாதிரி எனக்கு 2 பேத்துக்கும். சரி, 2 வரை கிளே பண்ணி விட்டுட்டுருவேன். எல்லாம் ஒருத்தர் எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, குடிக்கு அடிச்சா இல்லையா, எனிமி இருப்பான். ஆனால் அந்த தூண் கிட்ட ஒழிஞ்சிக்கிடுவான். வேற எனிமி அங்கே எவனா இருப்பான் போல, அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சரி, அவனை அட்டாக் பண்ணிட்டு போடா, நம்மளே அவனு சுட்டு விழுஞ்சிடாரு. அப்புறம் நான் எப்படியாவது கில் அடிக்கண்டா, அதிகமான கில் அடிக்காண்டா, லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியும்ட்டு நான் நினச்சிக்குவேன் மனசுக்குள்ள. என்னடா அந்த வீட்டுக்குள்ளே சத்தம் அப்படியே உள்ள வந்து பார்த்தா ஒருத்தன் மேலே குதிச்சுக்கிட்டாங்கன்னு ஓடி கிடப்பான். அவனை அடிச்சு பார்ப்பேன், பின்னால் இருந்து எவனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, பின்னாந்து அவனை அடிப்பானா, என்னடா எவன்டா அது பின்னாலேருந்து அடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தா இந்த பையன் உள்ள நூப்பு அடப்பாவி அப்படின்ட்டு வெம்ம ப்ராப்ளம் போட்டு ஓடுவேன். அதனால அவனும் விட மாட்டாங்க. வருங்க, இன்னொருத்தர் பின்னாடி விட்டானா அவனை மண்டை சட்டை. அவனுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படியா கிளிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஏறி வந்துடுவான் அடிக்கிறது. இன்னும் செய்ய ஒன்றும் பண்ண முடியாது, கிளையாவது கிளிப் பண்ணிடலான்டா அப்படின்ட்டு இந்த காட்டு ஸ்கைல காட்டு எப்படி போட்டு விட்டுருவேன். என்னை ப்ராப்ளம் போட்டு ரிவே பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏறி வரான் பார்த்தீங்களா, அவனை நம்ம எப்படியா கிளே பண்ணிட்டு ஏறி வந்து கிளே பண்ணுறது தான் வருவேன். கிளே பண்ணிடுவான், அவன் ஏறி வருவான். பாருங்க, அடிக்கிறதுக்கு நீ அடிச்சா விட மாட்டான், உன்னை அடிக்க விட மாட்டான் அப்படின்ட்டு ஏறி வரான். இந்த வரமத்தில் ஓடி வரான். அவன் க்ளோஸ் சுற்றி அங்கிட்டு வரான். ஏதோ கேட்ட எப்படியே போட்டு தாண்டா ஓடுறா அப்படின்ட்டு ஓடிடுவேன். இந்த நேரத்தில் நம்ம இந்த செட்டிஸ் வந்து கொஞ்சம் இதாகி போகும், அதாவது கை வந்து கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நாள் செட்டிஸ் வந்து டெலிட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா, நான் என்னோடய ஒய்ஃபையில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட முடியுது. ஆனால் என்னோடய ஃபோன் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட முடியல. உள்ளே போக மாட்டேங்கி. என்னடா இது பிரச்சனை அப்படின்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்தேன். கிளியர் டேட்டான்னு எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னோடய செட்டிங்ஸ் எல்லாமே, என்னோட இது ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எனக்கு போதும் ஆகிப்போச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் வச்சு எல்லாம் நெஞ்சு மறுபடியும் விளாண்டுட்டு இருக்கேன். நான் மறுபடியும் செட்டிங்ஸ் வச்சு இப்படி 16 கிலோ அடிப்போம் நான் கனவுல கூட நினைக்கல. இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு எம்பி பாட்டில் பியூர் ரெட்டு 1-2 சின்ன பாடி டேமேஜ் உள்ளத்தான் செய்யும். அவனுக்கு சரியான டேமேஜ், எனக்கும் சரியான டேமேஜ். ஏறி போவான் எப்படியாவது, இவன்கிட்ட லூட் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு லூட் வச்சுட்டுப்பான். அவன் ஏறி வரான். அவ்வளோதான் மண்டை சாட்டுப்பேன். பியூர் ரெட்டு 3 ஹெட்ஷாட் அவளை முடிஞ்சு. இந்த நேரத்தில் நம்ம கழகேமிங் ப்ரோ வந்து நம்மளை ஸ்பெக்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குது. பார்த்தா வீட்டுக்குள்ள இங்கே வர 2 சண்டை விட்றாங்க. லாங் வந்து ஒருத்தர் அடிச்சு ஸ்னாப் பண்ண வைப்பேன். ஆனால் ஓசிக்கு வந்துடும். இவன் அடிச்சு விட்டுருந்தா அப்படின்னு பார்த்தா டீம் ஓட்டாயிரும். 2 அடி தான் அடிப்பேன். ரைட்டு 2 கிலோ நமக்கு ஓஸ்கில் வந்துருச்சு, நல்லதுரா அப்படின்ட்டு வேற இடத்த பார்த்து கிளம்பிடுவேன். ஏழு இங்கே பாருங்கள், பிக்குக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பில் எனிமி இருக்கான். எங்கடா இருக்கான் அப்படின்ட்டு நானும் தேடி பார்ப்பேன். இங்கே வரும், அவ்வளோதான் அடிப்பேன், நாக் ஆகிடுவான் உள்ள. சரி, இவனை பார்த்தா இவன் நம்ம ஸ்னைப்பர் வச்சு அடிப்பான். அந்த அடிச்சா பார்த்தீங்களா, பாதி டேமேஜ்கிட்டே குறைச்சிட்டான் நம்மளை ஸ்னைப்பர் வச்சு. இங்கே 2 கிலோ அடிச்சாச்சு. இவங்க அடிக்கவும் காரில் வந்து இவனுங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வரான் பாருங்க, மான்சர் ட்ரக்கு. இவனோட டீமெட்டு நினைக்கேன் வந்தான், ஓடிட்டான். 2 பேரும் ஆப் பண்ணி வச்சுருக்கேனா, ஓடிட்டான். சரி, கிளே பண்ணிடுவேன். அந்த மான்சட்டக்கில் போனால் சொன்ன பார்த்தீங்களா, அவன் இங்கே இருப்பான். அவன் டீமெட் இருப்பான் நினைக்கேன். நான் அவனை டீமெட்டை அடிக்கவும் அவன் கோவம் வந்துடும். இப்போ இவ்வளோ மான்சட்டக்கை திருப்பி இங்கிட்டு வந்துடுவான். என்னக்கு வந்துடுவான். 2 பேர் வந்துடுவானுங்க. 2 பேரும் நான் எப்படி வந்து ஒருத்தர் அடிச்சிடுவேன். அந்த மான்சட்டக்கு இருக்கான் பார்த்தீங்களா, இவனை நான் ஈஸியாக அடிச்சிடுவேன்.
அவன் டீமேட் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் நமக்கு ஆட்டம் கட்டிடுவான். நம்ம இப்போ வரான் பார்த்தியா, எம்பி பாட்டியை பிடிச்சி அடிச்சிடுவான் ஒரு அழுத்து. சரியான டேமேஜ், அவனும் டேமேஜ் எனக்கும் டேமேஜ். அவன் டீமேட்டும் வந்துடுவான். இப்போ பாருங்க அவனை அடிப்பேன், அவன் டீம் கிராஸ் பேர் ஆகணும், நமக்கு கிராஸ் பேர் ஆகவும் டென்ஷன் ஆகிடும். எப்படியே ஓடிடுறா, 2 தேடி வராங்க நம்மளை பிடிச்சானுங்க. அவன் மட்டல் பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு ஓடிடுவேன். வீட்டுக்குள்ளே ஓடி போய் நின்றுக்கிடுவேன். எப்படியா இப்படி மேலே வரணும், நம்மளை தேடி எப்படியும் வருவானுங்க, நம்ம பொறுத்திருந்து அவனுங்களை செய்வோம் அப்படின்ட்டு நான் இங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். வரான் பற்றியில் அவன் அதுக்கு உள்ளே போயிடுவான். இப்போ வருவான் பாருங்க, 2 மேலே ஏறி வருவான். ஒரு அழுத்த அடிச்சிடும் எம்பி பாட்டியில். ஏன்னா எனக்கு சரியான டேமேஜ் பண்ணிட்டான். இப்போ பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேலே வரப்போய் நான் கைட்டான். இன்னும் ஒருத்தர் இருக்கான். சரி அவன் எப்படி வரட்டும், அவன் வர வரைக்கும் இவனை கொல்லாமல் வச்சுருப்போம். இவனை கொல்லாமல் வச்சுருந்தா தான் அவன் வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த வந்த மாதிரியா இவனை அவனை மாதிரியே லூஸ் போயில இருப்பான் போல. அவங்க வந்தவொடனே அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே நான் ஏறிப்பான். சரி அவன் ரூம்குள்ளே போனானே கீழே போய் எப்படி அவனை அடிச்சலாம் போய் இறங்கி ஓடி பார்ப்பேன். எவனையும் யாரை காணும். நான் இங்கே இருக்கேன், அவன் மேலே இருப்பான். புரியுதா, நான் இங்கே இருக்கேன், அவன் மேலே போயிருப்பான். இந்த ரூமில் போய் நான் நின்று இடத்துல பார்த்தீங்களா, அந்த நின்ன இடத்துல போய் நிற்பான். சரி அதான் நம்ம போட்டோக்குள்ளே போய் நம்மளே இருக்கும்ட்டா அப்படின்ட்டு அந்த இதை போட்டுருவேன். இப்படியே வருவான் அப்படின்ட்டு நானும் பார்ப்பேன். பார்த்தீங்களா அந்த ஜன்னலோட நிற்பான். இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த ஜன்னலோட ஆள் இப்போ அடிப்பேன். உள்ளே இருந்து க்ளோவில் போட்டு மடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிடுவான். சரிடா சரியான டேமேஜ் கொடுத்துட்டா பக்கத்தில் இருப்போம். எப்படியே அவனை கொண்டு வந்துட்டாருன்னா அப்புறம் ஒரு கில்லு போயிடும் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்குள்ளே ஏறுவேன். எப்படியும் அவனை கொல்லாம வரக்கூடாது, சரியான டேமேஜ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த குழால் போட்டுக்கானா அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ போகவும் உட்காந்துட்டு இருப்பான். அழுத்திடுவோம் அழுத்து அவனை அழுத்து 2 பேரும் எம்பி பாட்டில் மாற்றி அழுத்தி பிடிச்சிக்கிறோம். நான் எப்படியே அவனை கொண்டு வந்து அப்படின்னு அழுத்தி பிடிச்சிருவேன். சோனியை கட்டுரு பார்த்தா டெமிட்ரியை போட்டு விட்டான். எப்படியே அவனை விட்டக்கூடாது, இந்த ஒத்தக்கில் இருக்கிறது இவ்வளோ நேரம் போராடி இருக்கு அப்படின்ட்டு பொண்ணே விடுவேன். சோன் வர சுருங்கிச்சு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ மான்ஸ்டர் அவன் வந்த மான்ஸ்டர் எடுத்து அவனுக்கு அப்படிச்சு அவன் கொண்டு வந்த மான்ஸ்டர் வந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு சோனுக்குள்ளே. சரி இங்கே வேணா இருப்பான் அப்படின்னு பார்த்தா இப்போ 12 கிலோ அடிச்சுக்கோ நம்ம மொத்தம். இன்னும் 4 கிலோ அடிப்போம் பாருங்கள். சரி இந்த கிளாக்டர் வீட்டுக்குள்ளே எவனா எனிமே இருக்கிற மாதிரி காட்டுச்சு. சரி உள்ளே போய் பார்ப்பேன். பார்த்தேன் பாருங்க மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னமோ சமஞ்ச மாதிரிக்கே அவளை நான் முடிச்சு விட்டாச்சு. அவனும் சோனியை கட்ட வச்சிருக்கான்ப்பா இவன்ட்ட. ஆனால் டெமிட்ரி இல்லை அவன்கிட்ட. அழைத்து பிடிச்சவனும் நாக்காயிட்டான். சரி அவனை கொண்டு சரி வேற அவனா இருப்பான் அப்படின்ட்டு கீழே இறங்கி பார்ப்பேன். பார்த்தா ஒருத்தர் காரில் போவோம். நானும் எப்படியா ஸ்கோப் போட்டு அடிப்பேன். சரியான டேமேஜ் தான். எப்படி அவன் விட்டுறக்கூடாதா, தப்பிச்சு அவனை விட்டுறக்கூடாது, அவனை அடிச்சு பிடிச்சிடுவேன் எப்படியாவது. அவ்வளோதான் இப்போ முடிச்சு விட்டாச்சு. அவனை காரில் போனவனுக்கு சங்கூதியாச்சு. சரி என்ன எவனா மாட்டுவானா, மொத்தம் 14 கிலோ அடிச்சுது. என்ன 2 கிலோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 சண்டை விட்டு இருப்பாங்க. ஊடால இருந்து கேப்பில் கடை வெட்டிடலான்னு பார்ப்பேன். அவ்வளோதான் கேப்பில் கடை வெட்டலான்னு பார்த்தேன். எனக்கு அப்படிச்சு விட்டான். சரி இந்த பார்த்தீங்கன்னா சோனந்து ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க. எம்பி பாட்டியில் அழிச்சிடும் ஒரு அழுத்து. அவ்வளோதான் அவனை கில்ல அடிச்சிடும் அப்படின்ட்டு பேக் சைட்லேருந்து இவனை அடிக்கிறான். லூசு போய் எவன் தரல. இப்படி தான் நிறைய பேர் சோன் சுடுவும் கேப்பில் கடை வெட்டலான்னு அப்படின்னு பார்ப்பாங்க என்னைய மாதிரியே. நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ ஒருத்தர் கீழே குதிச்சா எப்படா இவனை எப்படியா விட்டுறப்படாது அப்படின்ட்டு கீழே ஒருத்தன் குதிச்சான் அப்படின்னு கீழே அந்த ஓடுறான் பார்த்தீங்களா. இருடா வரண்டா அணி அங்கேயே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இருடா அந்த வந்துட்டுண்டா அப்படின்ட்டு எம்பி போட்டு அழைச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே க்ளோவல் போட்டுருவான் பயவில். டீமோஸ்லையா க்ளோவலை போட்டுருவாங்க. நம்ம க்ளோவலை போட்டு விட்டாச்சு. இருடா போடுறா அப்படின்ட்டு அவ்வளோதான் நம்ம அழைச்சி பிடிச்சாச்சு. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வந்து அடிக்கணும். அவன் வாட்டுக்கு சும்மா என்கிட்ட சூட ஆரம்பிச்சிடுறான். எல்லாம் இப்படி தான் இருக்கானுங்க லூசு போயிருக்கா. இனிமே பார்த்து சுடுனா அவன் தான் உனக்கு பால் தூக்கிட்டு போயிடுவானுங்க அடிச்சு. சரி இன்னும் இப்போ 16 கிலோ அடிச்சிட்டோம். பூய் அடிப்புமா மாட்டோமான்ட்டு இப்போ தான் தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய. அப்போ கடைசியில் காதலை சொல்லுவானுங்கன்னு இப்போ தான் தெரியும். நானும் எனிமேங்கிற இருக்கான் பார்த்தா இந்த சைடு இருக்கானுங்க மேலே அந்த ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு நடுவில் இருக்கானுங்க. சரி ரைட்டு வாங்கடா நீங்கள் வரவங்களை போட்டு புலந்தளிக்கிறேன். 3 பேர் இருக்கிறானுங்க. இப்படி அடிச்சலாமா அப்படின்ட்டு நானும் யோசிப்பேன். ஏறி வராமல் பார்த்தீங்கன்னா ப்ரோவை போட்டு சரியான டேமேஜ். நான் பக்கத்தில் ஏறி போய் அடிச்சிடுவேன். இடி போட்டில் அடிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. நாக்காயிடுவான். பின்னா அந்த ஒருத்தன் வந்துடுவான். இந்த பண்ணாரப்போ தான் நமக்கு ஆப்படிச்சது கடைசி. இப்போ பாருங்க க்ளோவில் போடுவேன். நான் ஓடிடுவேன் பயந்து. ஓடினதான் தப்பா போச்சு. ஓடினாலும் பின்னால் க்ளோவில் போட்டு இனிமே ஒரே மாதிரி அடிச்சிருக்கணும். பின்னாலேருந்து வந்து அடிச்சிட்டான். இனிமே வந்து பின்னாலேருந்து வந்து அடிச்சிட்டான். நம்மளை அவ்வளோதான் சோழி முடிச்சு போய் அடிச்சிட்டானுங்க.